க்ஷத்ரிய தர்மா. ஆடி அமாவாசை வெளியிடுதல். ஆடி மாதம் வருகின்ற அமாவாசை நாளில் நம் மண்மறைந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு அளிக்கும் அவிர்வாகம்தான் இந்த வெளியிடுதல் என்பது. இதை வாவு பலி என்றும் சொல்வார்கள். ஏனென்றால் வாவு என்றாலும் அமாவாசையும் அல்லது பௌர்ணமி நாளையும் வாவு என்று சொல்வது உண்டு. அதனால் தான் அன்று போடுகின்ற பலியானதால் வாவுபலி என்றும் சொல்வார்கள். குமரி மாவட்டத்து மக்களுக்கு இது பெரும் கொண்டாட்டம். நெடுங்காலமாக இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு 15 முதல் 20 நாட்கள் நடத்துகின்ற வாவுபலி பொருட்காட்சிகள் குமரி மாவட்டத்தில் நடைபெறும். இதில் கேளிக்கைகள் மட்டுமல்ல, விவசாயம், விஞ்ஞானம், தனி திறமைகளை வெளிப்படுத்த கிடைக்கும் அரங்காக இதை பயன்படுத்துகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஆண்டுதோறும் குமரி மாவட்டத்தில் குழுத்தறை பகுதியில் வாவுபலி திடலில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த சிறப்பு கண்காட்சி அனைவரையும் கண்கொள்ளா காட்சியாக அமையும். 70, 80, 90 காலகட்டங்களில் சிறுவர் சிறுமிகளின் முக்கியமான கனவுகளில் ஒன்று இந்த வருடமாவது வாவுபலி பொருட்காட்சிக்கு போக வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. அந்த அளவு இது மக்களை கவர்ந்த ஒரு கண்காட்சியாக அன்று இருந்தது. இந்த வாவுபலி இந்த மண்ணில் நாம் வருவதற்கு காரணமாக இருந்த நம் முன்னோர்கள் அனைவரையும் மனதில் நினைத்து செய்யப்படும் பூஜை பலி. இந்த பூமியில் நாம் அனைத்தும் அடைந்ததும் அடைவதும் அடையப் போவதும் நம் முன்னோர்கள் கருணையும் புண்ணியமும் ஆசியும் சேர்ந்து நமக்கு அருள்வதுதான் என்பது சனாதன தர்மத்தின் நம்பிக்கை. ஆகையால் அவர்களுக்கு நாம் இறைவனுக்கு நிகராக வணங்கவும் ஆராதிக்கவும் கிடைக்கின்ற வாய்ப்பாக இந்த ஆடி அமாவாசை நாளை சொல்கிறார்கள். அதை செய்வனே செய்து வணங்கி நின்றால் அந்த ஆத்மஸ்வரூபமாகி போனவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள். நம் வாழ்வு சிறக்கும், பதட்டங்களும் பரிதவிப்புகளும் குறைந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் வளரும். திணறுகின்ற வேளையில் வாழ்க்கையே இருட்டாகி போகும்போது தீபமாய் வந்து நிற்பார்கள் என்றும், தீண்டும் தென்றலாய் நம்மை தழுவுவார்கள் என்றும், நமக்கு துணை செய்வார்கள் என்பதும் சனாதன தர்மத்தின் நம்பிக்கை. இதில் பிதர்களின் சாபம் பெறக்கூடாது என்பதால் ஆண்டுதோறும் இதை செய்வது உச்சிதம் என்றும் சொல்வார்கள். 2024 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மாலை 3:50 மணிக்குத்தான் இந்த அமாவாசை துவங்குகிறது. அது மறுநாள் 4ஆம் தேதி மாலை 4:42 மணிக்கு அமாவாசை நிறைவு பெறுகிறது. பாகுபலி பலி போட வேண்டியது அதிகாலையில் என்பது மிக சிறப்பானதாக சொல்கிறார்கள். அதிகாலையில் தயாரெடுப்புகள் எல்லாம் செய்து காகங்கள் முழிப்பதற்கு முன்பே, அதானது உணர்வதற்கு முன்பே பலி போட்டு காகங்கள் உணரும்போது படைப்பது சிறந்தது என்று சொல்கிறார்கள். மதியம் 12 மணி வரை பலியிடலாம். கோயில் குளங்களோ அல்லது சாதாரண எந்த நீர்நிலைகளானாலும் பரவாயில்லை. ஓடுகின்ற நீர் கொண்ட ஆறு, ஓடை போன்றவை சிறந்தது. கடல் என்றால் மிக சிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மதியம் படையல் போட்டு மதியம் படைத்து சிறிது நேரம் அவர்களுக்காக காத்திருந்து ஒரு படையலை காகத்திற்கு வைத்த பின்பு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து முன்னோர்களை நினைத்து தொழுது பின்பு சாப்பிட்டு மகிழலாம். பலி போட வேண்டுமெனில் அதன் முந்தைய நாளில் இருந்தே விரதம் இருத்தல் மிக மிக அவசியம். அதிகாலை குளித்து முடித்து சுத்தமான ஆடை அணிந்து ஏதாவது நீர் ஆகாரம் மட்டும் காலை உணவாக உட்கொண்டு மதியம் பச்சை அரிசியில் செய்த சாதமோ கஞ்சியோ உண்டு பசியாற்றி மாலையில் பழங்களோ பழச்சாறோ உண்டு பசியாற்ற வேண்டும். மறுநாள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிக்கு எழுந்து குளித்து இறைவனை வணங்கி மூதாதையர்களை எல்லாம் மனதில் நினைத்து பலியிட கிளம்ப வேண்டும். கோயில் சிறந்தது, நீர்நிலைகள் உச்சிதம், கடற்கரைகள் மிக உச்சிதம் என்றும் சொல்கிறார்கள். அதானது மிக நல்லதென்றும் சொல்கிறார்கள். அதன் பின்பு வீடு திரும்பி அறுசுவை உணவு சமைத்து படையலாக வைத்து முன்னோர்களை வணங்கியபடி வெற்றிலை வாக்கு சிறு தீபம் ஏற்றி பத்தி கொளுத்தி துணிமணிகள் ஏதாவது கூடவே வைத்து வீட்டு உறுப்பினர் எண்ணிக்கை அளவு இலைகளை போட்டு அதனுடன் ஒரு இலை சிறப்பாக ஒதுக்கி போட்டு படையல் வைத்து தாய் தந்தை வழி மூதாதையர்களை வணங்கி அவர்களை அழைத்து வந்து எடுத்துக்கொள்ளுமாறு கூறி கதவை சாத்தி 10 நிமிட இடைவெளியில் திறந்து ஒரு படையலை எடுத்து காகத்திற்கு, அதானது அதிகமாக சிறப்பாக போடப்பட்ட இலையை எடுத்து அந்த இலை சாப்பாடை எடுத்து மூதாதையர்களை நினைத்து காகத்திற்கு அழைத்துவிட்டு பிறகு உற்றவர்களோடும் உறவுகளோடும் உட்கார்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிடலாம். இதில் கவனிக்க வேண்டியது, 12 மணிக்கு முன் எப்போதும் பலி போடலாம். அதிகாலை மிக உத்தமம் என்று சொல்கிறார்கள். பலி போடும்போது ஈரத்துணியுடன் அமர்ந்து பலி போடுதல் மிக மிக சிறப்பு என்கிறார்கள். முடியாதவர்கள் தூய்மையான துணியுடன் போடுவது நல்லது. சாரியோ வேட்டியோ உணவுடன் சேர்த்து படைத்து ஏழைகளுக்கு தானம் செய்வதோ அல்லது சொந்தமாக பயன்படுத்துவதோ சிறப்பு. முந்தைய நாள் விரதம் சிறந்தது.
முடியாதவர்கள் அரை வயிறு பழ வகைகளோ சாப்பிட்டு கொஞ்சமேனும் விரதம் இருப்பது மிக மிக அவசியம். வெளிநாள் அன்று வீட்டு பெரியவர்களின் கால்கள் தொட்டு கும்பிட்டு ஆசிர்வாதம் வாங்குதல் மிக மிக சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. குறைந்தது ஒருவருக்காவது வெளிநாள் அன்று அன்னதானம் அளிப்பது மிக மிக அவசியமும் சிறந்ததும் நன்மை தருவதும் என்று சொல்கிறார்கள். கோயிலில் அதிகாலை சென்று கும்பிடுவது நலம் தரும். குடும்பத்தோடு சேர்ந்து விரதம் இருந்தால் இளைய தலைமுறைகளின் மனதில் இதை பதிய வைக்கவும் அவர்களின் உடல் நலத்தை பேணவும் இது உதவும் என்று சொல்கிறார்கள். முடிந்த அளவு விரதத்தையோ பலியிடுதலையோ தவிர்க்காமல் இருப்பது நல்லது. முன்னோர்களை இறைக்கு நிகராக வணங்குவதும் வாழ்வில் சிறப்பை அளிக்கும். முடிந்தால் இத்துடன் குலதெய்வங்களையும் வணங்குங்கள், ஆசி பெறுங்கள், வாழ்வில் சிறப்புடன் வாழுங்கள். இறுதியாக, செய்தாலும் செய்யாவிட்டாலும் இதை பற்றி கிண்டலும் கேலியையும் செய்வதை தவறுங்கள். அது பரம்பரைகளையே பாதிக்கும் என்பதையும் அறியுங்கள். இறந்தவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமது ஒரு வருடம். ஆக ஒவ்வொரு வருடமும் நாம் அளிக்கும் ஆவிர்வாகம் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அளிப்பது போன்றதாகும். அவர்கள் அளித்த சொத்துக்களால் வாழும் நாம் அவர்களுக்கு ஆவிர்வாகம் அளிக்க கடன்பட்டவர்கள் என்பதையும் அறிந்திருங்கள். பொன்பொருள் மட்டும் சொத்தல்ல, நமது கல்வி, கேள்வி, பார்வை, வாக்கு, நாக்கு, உணர்வு என அனைத்தும் அவர்கள் மூலம் நமக்கு வந்ததும் அவர்கள் தந்த சொத்து என்பதையும் உணருங்கள். உண்மையான பற்றுதலுடனும் அக்கறையுடனும் மூதாதையரை வேண்டி செய்தால் எண்ணங்களுக்கும் மன ஓட்டங்களுக்கும் அனைத்து நன்மைகளும் உங்களை வந்து சேரும். எண்ணங்களுக்கும் மன ஓட்டங்களுக்கும் சக்தி உண்டு என்பதை உலகுக்கு ஆதிகாலம் முதல் உலகுக்கு உரைக்க சொன்னதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தின் ஒவ்வொரு ஆச்சாரங்களும் ஒவ்வொரு நன்மை தரக்கூடியவை என்பதையும் அறியுங்கள். நவீன விஞ்ஞானம் இப்போது அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆகையால் எது செய்தாலும் மனதார செய்யுங்கள், மகிழ்ச்சியை அள்ளுங்கள். மனமும் வீடும் நாடும் சிறக்க சத்திரிய தர்மாவின் வாழ்த்துக்களோடு உங்களுடன்